வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கணங்கா பார்த்தோன்னா ஆபீஸ்ல பம்பரம் போல வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம மகா திவ்யா பாத்ரூம் கழுவ விட்ட நம்ம கவிதாவை அடிச்சு இந்த பாருங்க, என்னோட மகா என் தங்கச்சி போல அப்படின்னா இந்த கம்பெனில அவ எனக்கு மாதிரி உள்ள பவர்ல தான் அவளை இருத்தணும் அப்படின்னு மகாவுக்கு ஒரு பெரிய பதவியை வாங்கி கொடுக்குறாங்க. அதோட பார்த்தோன்னா இவ தொழில நாள் போக போக கத்துக்கிடுவா. எதுவுமே யாரும் கத்துட்டு வந்ததில்ல, இனி கத்துக்குவா மகா அப்படின்னு அந்த இடத்துல சித்தி உங்களை வார்ன் பண்றேன். மகாவை நீங்க தரக்குறைவா எடை போடாதுங்க. அவ டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் மார்க் 10th 12th எல்லாம் அவ ஏதோ ஒரு காரணத்தினால படிக்க முடியல. ஆனா அவட்ட கத்து கொடுத்தா கண்டிப்பா 2 நாள்ல இந்த கம்பெனில உள்ள எல்லா பொறுப்பும் என்னை விட அதிகமா பண்ணக்கூடிய பவர் மகாட்ட இருக்கு அப்படின்னு கவிதாவை ஓன் பண்ணி நம்ம மகாவுக்கு ஒரு பெரிய பதவியை தூக்கி ஆஃபீஸில் கொடுக்குறாங்க. திருவே வாயை புழக்கிறாங்க நம்ம கவிதாவும் கௌதமும். இது சரிப்படாது. இப்போ நம்ம இந்த மகாவுக்கு சரியான ஒரு வேட்டு வைக்கணும். இப்போ நடக்கக்கூடிய மீட்டிங்கில் இவன் எப்படியாவது திருவுக்கு ஆப்பு வைக்கிறது மாதிரி இந்த மகாவுக்கும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம திருவை ஆபத்துலேருந்து பாதுகாக்கிறாங்க நம்ம மகா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம்னா பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம திவ்யா எப்படி மகா ஆஃபீஸில் வேலை பார்க்கலான்னு பார்க்க வர நேரம் இங்கே பாத்ரூமை நம்ம கவிதா கழுவ விட்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில் யார் மகாவை இந்த வேலையை பார்க்க விட்டது சொல்லு மகா, நீ சொல்ல மாட்டியா? இதுக்கு தான் என்ன ஆஃபீஸில் பார்க்க வரேன்டா அப்படின்னு சொன்னியா? நல்ல வேலை நான் உனக்கு சொல்லாமல் கொள்ளாமல் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தப்ப நீ இப்படி என் கையுங்களவுமா மாட்டிட்ட அப்படின்னு மொத்த கூட்டத்தையும் கூட்டி யார் மகாவை இப்படி செய்ய சொன்னது அப்படின்னு சொல்ல நேரம் கவிதா ஒரு கட்டத்தில் சிக்கிறாங்க. சித்தி எதுக்காக இப்படி பண்ணுனீங்க? மகா மேலே உள்ள கோபத்தில் நான் என் மேலே உள்ள கோபத்தையும் மகா மேலே உள்ள கோபத்தையும் வச்சு நீங்கள் பழி தீர்த்துக்கீங்க. இங்கே இருக்க எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுறேன், மகா ஒரு எம்ப்ளாயி மாதிரி நடத்தணும். இப்படி தரக்குறைவான வேலையை சொல்லி மகாவை அசிங்கப்படுத்தக்கூடாது. ஏன்னா இந்த கம்பெனியில் எனக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை நான் மகாவுக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மகாவை நான் என் தங்கச்சி போல தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாக்கை கொடுக்குறாங்க நம்ம கவிதாவுக்கு. இந்த பாருங்க, இவளை தரக்குறைவாக நினச்சிடாங்க. அந்த காலத்தில் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு 10th 12th எடுத்திருக்கா. ஆனால் ஏதோ ஒரு சுச்சுவேஷனால தான் இவளுக்கு படிக்க முடியலை. அவளோட படிக்க முடியாத ஏழ்மையை பயன்படுத்தி இப்படியெல்லாம் யாருமே வேலையை கொடுத்து அசிங்கப்படுத்தக்கூடாது. இவக்கு நாள் போக போக இந்த கம்பெனியில் கற்றுக்கிடுவா எல்லா விஷயத்தையும். நம்மளை விட பாஸ்டாக அவளுக்கு அறிவு இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல மகாவின் பவரை காட்டி கொடுக்க வேலையை கற்றுக்க ஏற்பாடு சொல்லி கொடுக்காங்க நம்ம திவ்யா. இந்த சைடு பார்த்தோன்னா நடக்க இருக்க கான்ஃபரன்ஸ் அந்த மீட்டிங்கில் கண்டிப்பாக திருவை பழி வாங்கணும் அப்படின்னு கௌதம் கங்கணம் கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கௌதமின் திட்டத்தை கண்டுபிடிச்சிடாங்க நம்ம மகா. இது சரிப்படாது, என்னோட கணவருக்கு இவர் ஆப்பு வைக்க வந்திருக்காரு. இது கவிதாவோட சேர்ந்து இந்த சதி திட்டம் தீட்டி அவருக்கு ஆபத்து உண்டாக்கி இந்த கம்பெனியை மூட அளவுக்கு சதி பண்ணதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு திருவிட்ட போய் பேசுகிறாங்க. என்ன எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்க, என்ன இப்படி நீ தனியாக சந்தித்து பேசுகிறத இந்த ஆஃபீஸில் யாராவது பார்த்தாங்கன்னா என்ன தான் தப்பாக நினைப்பாங்க. அதோட கவிதா எத்த ஏற்கனவே நீ எனக்கு பொட்டு வச்சுட்ட பார்த்தே என்ன மாதிரி நீ தப்பான பொண்ணு அப்படின்னு சொன்னாங்கல்ல. இதே மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கிறத பார்த்தாலே எனக்கு ஆபத்து. திவ்யா வாழ்க்கைக்கும் எனக்கும் இது இடைஞ்சல. புரிஞ்சுக்க, எதுக்காக இப்போ இங்கே வந்த அப்படின்னு மகாவை சாடுன்னு நம்ம திரு சாட நேரம் வாயை மூடுங்க. நான் எதுக்காக வந்தேன்னா, இந்த கௌதம்னி ஒருத்தர் ஆஃபீஸில் இருக்காரு. ஆமாம், அத்தையோட ஏற்பாடு தான். அவரை பார்த்த மொழியும் அவருமே சரியில்லை. ஏன்னா இந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் உங்களுக்கு நட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணிட்டு இருக்க கவிதாவோட சேர்ந்து ஸ்கெட்சு போடுங்க. என்ன எங்கள் கவிதாத்தையே கூற சொல்ல அளவுக்கு நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்ல நேரம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அண்ணா அன்னைக்கு அதிகாரியும் ஒரு ஸ்கெட்சை போட்டு இந்த நபர் தான் உங்களை லாரி வச்சு ஏற்றதுன்னு கொண்டு வந்தார்ல, அந்த நபர்களோட ஃபேஸும் இந்த நபரோட ஃபேஸும் ஒன்று போல் இருக்கா அப்படின்னு சொல்ல நேரம் ஆமாம் மகா, அச்சு அசல் ஒன்று போல் இருக்குது அப்படின்னு சொல்ல நேரம் நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்துடுங்க.
இப்போவும் இந்த ஆஃபீஸில் உங்களுக்கு எதிராக சதி தீட்டத்தை செய்யறதுக்கு தான் வந்து கவிதா வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து அந்த ஆளை உங்களை கொலை பண்ண அதில் வந்து ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சதா வந்து கால் பண்ணாங்களா, அந்த லேடி வேறு யாரும் கிடையாது, நான் தான் அப்படின்னு வந்து ஷாக்கிங் கொடுக்காங்க. இதை கேட்ட உடனே நம்ம திரு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அந்த ரூமில் அடைச்சி வச்சிருந்த நபரை திறந்து விட்டது வேறு யாரும் கிடையாது, உங்கள் அத்தை தான். இதெல்லாம் நான் வந்து சொல்லலை, உங்கள் உறவுகளில் வந்து பிரச்சனை வரணும்னு தான் நான் வந்து இதெல்லாம் சொல்லலை. ஒற்றுமையாக இருக்க குடும்பத்தை நான் கெடுத்தது போல் இருக்கக்கூடாது. ஆனால் உண்மையாக உங்கள் அத்தை வந்து உண்ட வீட்டுக்கு இரண்ட முகம் பார்த்துட்டு இருக்க துரோகி, என்னை பொறுத்தவரையில் சொந்த அன்னை பையனே அழிக்க வந்தவங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம திருவுக்கு வந்து புரிய வைக்கிறாங்க. திரு வந்து அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம கௌதம எலும்புடா முதல்ல, நீ எதுக்குடா என்னை கொல்ல பார்த்த அப்படின்னு வந்து சட்டையை பிடிச்சி கௌதம வந்து உழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கௌதம் வந்து அதிர்ச்சியில் நிற்க நேரம் கவிதாவை பார்த்து, என்னத்தை இது எல்லாம் உங்கள் ஏற்பாடு தானா, என்னை கொல்லதுக்கு அன்னைக்கு ஆளை விட்டீங்களா ரவுடிய மண்டபத்தில், அது நீங்கள் தானே துறந்து விட்டீங்க. ஐயோ இதெல்லாம் எப்படி தெருவுக்கு தெரியும், மகளை தவிர வேறு யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. அப்படி இருக்க நேரம் மகா எல்லாத்தையும் திருகிட்ட போட்டு கொடுத்துட்டா போல, இப்போ அவ்வளோதான் நம்ம கதி அப்படின்னு வந்து கதி கலங்கி நிற்கிறாங்க. எலும்புடா, இந்த ஆஃபீஸில் உனக்கு வேலை கிடையாது அப்படின்னு வந்து நம்ம கௌதம விரட்டி அடிக்கிறாங்க. அதோட அதிகாரிகளை போட்டு இந்த நபர் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல விஷயத்தையும் சொல்லி அவங்கள கையும் களவுமா வந்து கைது பண்ண நம்ம கௌதம வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே நேரம் நம்ம கவிதா பார்த்து, இந்த பாருங்க அத்தை, நீங்கள் என்ன காரணமோ தெரியல, என்னையும் எங்கள் அம்மையும் கடைஸ்வரம் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, யானோ எதுக்கோ நீங்கள் வந்து எங்களை அப்படி வெறுத்து ஒதுக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கை வந்து நாசமாக போனதுக்கு எங்கள் அம்மா தான் காரணம் அப்படின்னு வந்து உள்ள ஒரு குற்ற உணர்வு வந்து உங்கள் மேலே, உங்களுக்கு அப்படி ஒரு வெறுப்பு எங்கள் மேலே இருக்குது, அதை நான் அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ நாள் போக போக இது அவ்வளோ பெரிய கோபமாக வந்து பெரிய வஞ்சன்ஸு வெறுப்பாக மாதிரி எங்கள் குடும்பம் மேலே ஏன் இப்படி நீங்கள் என்ன கொல்ல அளவுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்கீங்கன்னு எனக்கு இதுலேருந்து நல்லா புரியுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடு வந்து நம்ம திரு வந்து கவிதா கிட்ட வந்து சொல்லுனேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எதுக்காக அத்தை இப்படி வந்து நிற்கிறீங்க, நான் யார், உங்கள் அன்னை பையன் தானே, அந்த பாசமும் எல்லளவும் கிடையாதா, எனக்கு உங்களை நினச்சா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானே அத்தை, அப்படி நான் எங்கள் அம்மாவுக்கு அடுத்தது உங்களை தான் பார்க்குறேன், அப்படி இருக்க நேரம் நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு உண்மையிலே புரியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம திரு வந்து வருத்தப்படுறாங்க. அதோட பார்த்தோன்னா, என் புருஷனையே அடையாளம் கண்டு நீ அதிகாரிகள்கிட்ட சிக்க வச்சுட்ட இல்லடா, உன்னை விட போகிறது இல்லை, உங்கள் அம்மாவுக்கும் உனக்கும் வந்து சரியான ஆப்பு வைக்கணும், நீ எவ்வளோ சொன்னாலும் சரி, உன்னை வந்து உன் குடும்பத்தையும் அழிக்கணும்னு உள்ள வெறி என்னை விட்டு போகாதுடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. நானும் என்னோட கணவரும் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கமே, அதுக்கு உன் அப்பன் தானடா காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்கங்க. எந்த பகை வந்து கவிதா அத்தாவுக்கு நம்ம மேலே இருக்குது அப்படின்னு வந்து இந்த விஷயத்த அம்மா கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து திரு வந்து அம்பிகாவை தேடி போகிறாங்க. இந்த பாருங்கம்மா, எந்த பகைனால அத்தை என்னை கொல்ல அளவுக்கு போகிற அளவுக்கு என்ன பகை அப்படின்னு வந்து அம்பிகாட்ட கேட்க, அம்பிகா வாயை பிளக்குறாங்க சாக்கில்.